Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து நம்ம DMVPN Phase 1 BGP Lab இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோட DMVPN கான்செப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாக வந்து DMVPNனா என்ன, NHSRP ப்ரோட்டோகால்னா என்ன, ப்ரீவியஸ் கான்செப்ட் வந்து ஆல்ரெடி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோட யூடியூப் சேனலில் வந்து DMVPN ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து நான் ஆர்டராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். 1 2 3 அந்த ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரியும். இல்லைன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரியாது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ DMVPN Phase 1ல வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் வந்து பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BGP ப்ரோட்டோகால் வந்து எப்படி DMVPN Phase 1ல வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேம் டோபாலஜி தான் நான் யூஸ் பண்ணுறேன் எல்லா கான்செப்ட்டுக்குமே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த DMVPN Phase 1 கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஹப் ரவுட்டர்லையும் ஸ்போக் 1 ஸ்போக் 2 ரவுட்லையும் ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து BGP ப்ரோட்டோகால் மட்டும் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஹப் ரவுட்டரில் ஸ்போக் ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். BGPயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து EBGP கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து IBGP ப்ரோட்டோகால் வந்து கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நான் ஹப் ரவுட்டரில் வந்து ஷோ DMVPN கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஸ்போக் ரவுட்டரோட டனல் வந்து அப் ஆயிடுச்சு. அதே மாதிரி வேறு ஏதாவது ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நான் செக் பண்ணுறேன். ஷோ IP ப்ரோட்டோகால் எந்த ஒரு IP ப்ரோட்டோகாலுமே கான்ஃபிகர் பண்ணல. சேம் வந்து ஸ்போக் 1 ரவுட்லேயும் வந்து ஹப் ரவுட்டரோட டனல் அப் ஆயிடுச்சு. அதே மாதிரி எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் ஆகலை. அதே மாதிரி ஸ்போக் 2 ரவுட்டர்லையும் DMVPN டனல் வந்து அப் ஆயிடுச்சு ஹப் ரவுட்டரோட. அதே மாதிரி எந்த ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும் வந்து கான்ஃபிகர் பண்ணல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பிங் பண்ணிடுறேன் எனக்கு வந்து ஸ்போக் ரவுட்டரோட கம்யூனிகேட் ஆகுதான்ட்டு. 172.16.1.2 எனக்கு வந்து ரிப்ளை வருது. அதே மாதிரி 3, ஓகே, இதுவும் எனக்கு வந்து ரிப்ளை வருது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம EBGP வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஹப் ரவுட்டருக்கு வந்து நான் AS நம்பர் வந்து 1ன்னு தரேன். ஸ்போக் 1க்கு வந்து நான் AS நம்பர் 2வும் ஸ்போக் 2 ரவுட்டருக்கு வந்து AS நம்பர் 3 நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஓகே, ரவுட்டர் BGP, ஹப் ரவுட்டருக்கு வந்து AS நம்பர் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து நெய்பர். நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டனல் IP தரணும். டனல் IP வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.2 இதுதான் வந்து ஸ்போக் 1ஓட டனல் IP. அதோட ரிமோட் AS நம்பர் வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம். அதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.1.3 இது வந்து ஸ்போக் 2ஓட IP. அதோட ரிமோட் AS நம்பரை வந்து நம்ம 3ன்னு செட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே 3 நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க். ஹப் ரவுட்டரில் வந்து லூப் பேக் தான் வந்து டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். 1.1.1.1 அண்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.255. BGPயில் வந்து நீங்கள் சப்நெட் மாஸ்க் வந்து எக்ஸாக்டாக தரணும். எக்ஸாக்டாக நீங்கள் தரல அப்படின்னா அது வந்து அட்வர்டைஸ் ஆகாது. என்டர், எக்ஸிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்போக் ரவுட்டரில் போயிட்டு நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ரவுட்டர் BGP, AS நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் வந்து நெய்பர் வந்து ஹப் ரவுட்டர் தான் அதோட நெய்பர். அதோட IP வந்து 172.16.1.1. ரிமோட் AS நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் ரவுட்டரோட AS நம்பரை வந்து நம்ம 1 கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம், அது கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா லூப் பேக் நெட்வொர்க் வந்து 2.2.2, சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.255. ஓகே, இங்கே பாருங்கள் எனக்கு BGP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து அப் ஆயிடுச்சு ஹப் ரவுட்டரோட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போக் 2 ரவுட்லேயும் நம்ம போய் கான்ஃபிகர் பண்ணுறோம். ரவுட்டர் BGP AS நம்பர் வந்து 3, நெய்பர் வந்து 172.16.1.1 அண்ட் ரிமோட் AS நம்பர் வந்து 1. நெக்ஸ்ட் நெட்வொர்க் வந்து பிரான்ச் 2ஓட லூப் பேக் நெட்வொர்க் வந்து 3.3.3, சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.255. ஓகே, எனக்கு பாருங்கள் எனக்கு BGP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஹப் ரவுட்டரோட அப் ஆயிடுச்சு. அதான் எனக்கு நெய்பர் வந்து அப்புன்னு வருது. ஓகே, இப்போ வந்து ஷோ IP BGP சம்மரி நான் தரேன். நம்ம வந்து எதோட மட்டும்தான் பேரிங் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹப் ரவுட்டரோட மட்டும்தான் பேரிங் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஷோ IP BGP. இங்கே பாருங்கள் நான் வந்து 1 2 3 நெட்வொர்க்குமே வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன்.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப் ரவுட்டருக்கு போவோம். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஸோ அப் ரவுட்டரில் வந்து நமக்கு ரெண்டு பேரிங்கு, ஒன்று வந்து ஸ்போக் 1 ரவுட்ரு, அனதர் ஒன் வந்து ஸ்போக் 2 ரவுட்ரு. ஸோ நம்ம ரெண்டு ரவுட்டருமே வந்து நம்ம பேரிங் வச்சுருக்கோம். நமக்கு வந்து அப் ஆயிடுச்சு. ஷோ ஐபி பிஜிபி. ஷோ ஐபி பிஜிபி சம்மரி கொடுக்குறேன். எனக்கு பேரிங் வந்து அப் ஆயிடுச்சு. ஷோ ஐபி பிஜிபி. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒன் நெட்ஒர்க்குங்க வந்து பார்த்தீங்கன்னா அப் ரவுட்டோட லூப் பேக் நெட்ஒர்க்கு நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2ங்கிறது வந்து என்னோட ஓன் நெட்ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 0.0. நெக்ஸ்ட் 3.3.3ங்கிறது வந்து ஸ்போக் 2ஓட லூப் பேக் நெட்ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 2ஓட ஐபி தான் எனக்கு வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி ஸ்போக் 1லேயும் நம்ம செக் பண்ணலாம். ஷோ ஐபி பிஜிபி. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2.2.2 வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டாப் ஐபி வந்து 172.16.1.2. இது வந்து ஸ்போக் 1ஓட ஐபி. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாப்போட ஐபி வந்து ஹப் ரவுட்டோட ஐபியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது நம்ம வந்து DMVPN Phase 1ல் வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. எனிவே வந்து நம்ம வந்து ஹப் ரவுட்டருக்கு போய் தான் வந்து நம்ம அனதர் ஸ்போக் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து Phase 1ல் வந்து இது பிரச்சனை கிடையாது. Phase 1ல் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஸ்போக் ரவுட்டோட ஐபியாக இருந்தாலும் இல்லை ஹப்போட ஐபியாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து 3 நெட்ஒர்க்குமே லேர்ன் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்போக் 1லேருந்து ஸ்போக் 2 வந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரேஸ் ரவுட் பண்ணுறேன். ஸ்போக் 2ஓட லூப் பேக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 3.3.3. ஸோ சோர்ஸ் வந்து நான் ஸ்போக் 1ஓட லூப் பேக் ஐபி தரேன் 2.2.2.2. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு நெட்ஒர்க் வந்து ஹப் ரவுட்டருக்கு போய் ஹப் ரவுட்டர்லேருந்து ஸ்போக் 2 ரவுட்டர் வந்து எனக்கு ரீச் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து EBGP கான்செப்ட் DMVPN Phase 1ல். ஸோ இப்போ வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதே வந்து EBGP வந்து DMVPN Phase 2ல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து as it is வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 2ஓட ஐபி தான் நமக்கு வருது. ஸோ இது வந்து ஹப் ரவுட்டரோட ஐபி கிடையாது நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் கிடையாது DMVPN Phase 2ல். உங்களுக்கு ஈஸியாக இது அப்படியே கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம DMVPN Phase 2 பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம IBGP வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து EBGP கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அப் ரவுட்டரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போக் 1 ரவுட்டரில் நான் ரிமூவ் பண்ணுறேன். நோ ரவுட்டர் BGP 2 கொடுத்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்போக் 2ல் ரவுட்டர் BGP 3. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் BGP கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எல்லா ரவுட்லையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து IBGP வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ IBGP வந்து நான் ஏஎஸ் நம்பர் வந்து 100ன்னு வச்சுக்கிறேன். அப் ரவுட்லேயும் 100, ஸ்போக் 1 ஸ்போக் 2 ரெண்டுலேயுமே வந்து 100 நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் BGP 100. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் IBGP கான்ஃபிக் பண்ணுறங்காட்டி நான் பேரிங் குரூப்பில் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நெய்பர் நான் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்து இதை வந்து பேர் குரூப்பாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெய்பர் டெஸ்ட்டு ரிமோட் -ASும் வந்து பார்த்தீங்கன்னா 100. நெக்ஸ்ட் வந்து என்னோடய லூப் பேக் நெட்ஒர்க் வந்து நான் என்ன அட்வர்டைஸ் பண்ணுறேன்னா 1.1.1 அண்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255. ஓகே, எக்ஸிட். இப்போ வந்து நான் ஸ்போக் 1ல் போய் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டர் BGP 100, நெய்பர் வந்து 172.16.1.1, ரிமோட் -AS வந்து 100. நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2.2.2 லூப் பேக் நெட்ஒர்க்கு. சப்நெட் மாஸ்க் வந்து 255. எக்ஸிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரவுட்டர் BGP 100, நெய்பர் வந்து 172.16.1.1, ரிமோட் -AS வந்து சேம் 100. நெட்ஒர்க் வந்து லூப் பேக் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 3.3.3, மாஸ்க் வந்து 255. எக்ஸிட். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பேரிங் வந்து அப் ஆகலை. ஏன்னா இதில் வந்து நான் நெய்பரிங் வந்து நான் எனேபிள் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா IBGPயில் வந்து உங்களுக்கு வந்து டைனமிக் BGP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ 7200 சீரிஸ் ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த நான் யூஸ் பண்ணுற iOSல வந்து அந்த கமாண்ட் சப்போர்ட் ஆகலை. ஸோ அந்த கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ BGP listen
ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட். ஸோ ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேரிங் நேம், பேரிங் குரூப்பு, அதோட பேரிங் நேம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஸ்போக் ரவுட்ரு வந்து அந்த என்ன ப்ரிஃபிக்ஸ் ரேஞ்ச் கொடுத்தீங்களோ அந்த ரேஞ்சிலிருந்து நெய்பரிங் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது வந்து ஐபிஜிபியில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஐஓஎஸில் வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ அது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி லிசன் ரேஞ்ச், ரவுட்ரு பிஜிபி 100 பிஜிபி லிசன் ரேஞ்ச் ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஐபி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 172.1.0/24 கொடுத்துட்றேன். பேரிங் குரூப்போட நேம் வந்து டெஸ்ட். இந்த ஒரு கமெண்ட் கொடுத்தனா போதும். எத்தனை ஸ்போக் ரவுட் வந்து அந்த ரேஞ்சில் வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் கான்ஃபிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டைனமிக்காக வந்து ஐபிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் மேனுவலில் நான் கொடுக்குறேன் 100. ஸோ நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட்டு. ஸோ 172.16.1.2. ஸோ ரிமோட் ஏஎஸ் நம்பர் வந்து 100, நெய்பர் 172.16.1.3, ரிமோட் -AS வந்து 100. ஸோ நான் வந்து மேனுவலாகவே நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் பேரிங் குரூப் வந்து நான் எதுக்கு நான் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜிபி லிசன் ரேஞ்ச் அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்போது நீங்கள் பேரிங் குரூப் கொடுத்தா கொடுக்கணும். ஸோ அந்த கமெண்ட் சப்போர்ட் ஆகாதங்காட்டி நான் டேரெக்டாகவே வந்து நான் நெய்பர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்கே நான் பேரிங் குரூப் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கமெண்ட்ஸ் கோசம் தான் அந்த டைனமிக் ஐபிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கோசம் தான் அந்த பேரிங் குரூப் கொடுத்தேன். பட் அந்த கமெண்ட் வந்து இந்த ரவுட்டில் வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா பிஜிபி லிசன், ஸோ அந்த கமெண்டே வந்து உங்களுக்கு இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஐபிஜிபி வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஷோ ஐபி பிஜிபி சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒரு ரவுட்ஸ் வந்து லேர்ன் ஆகிருக்குது. ஓகே. ஷோ ஐபி பிஜிபி. ஓகே, 2ங்கிற நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து அப் ஆயிடுச்சு. ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் க்ளோஸாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி பிஜிபி நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஹப் ரவுட்டோட லூபேக் நெட்வொர்க் லேர்ன் பண்ணிட்டேன். அதே மாதிரி 222 வந்து என்னோடய லூபேக் நெட்வொர்க். ஆனால் வந்து ஸ்போக் 2ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணல. சேம் வந்து நான் ஸ்போக் 2லையும் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி பிஜிபி கொடுக்குறேன். ஹப் ரவுட்டோட லூபேக் நெட்வொர்க் லேர்ன் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னுடைய ஓன் லூபேக் நெட்வொர்க் வந்து நான் அந்த ரவுட்டிங் டேபிள் வந்து இருக்குது. ஆனால் வந்து ஸ்போக் 1ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஐபிஜிபி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐபிஜிபி யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து ஸ்பிளிட் ஹொரிசான் இஷ்யூ வந்து வருது பிஜிபியில். ஸோ நம்ம எய்தர் வந்து நம்ம ரவுட் ரிஃப்ளெக்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட் ரவுட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் 1 ஸ்போக் 2 வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் ஆகாது DMVPN Phase 1ல. எனிவே வந்து ஹப் ரவுட்டருக்கு போய் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ அதனால் ஹப் ரவுட்டர்லேருந்து நான் டிஃபால்ட் ரவுட் வந்து நான் வந்து அட்வர்டைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் ஹப் ரவுட்டரில் போயிட்டு ஸோ ரவுட்டர் பிஜிபி 100 நெட்வொர்க் வந்து 0.0.0 மாஸ்க் வந்து 0.0.0.0 நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன் ஸ்போக் 1ல் வந்து அட்வர்டைஸ் ஆகுதான்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டிஃபால்ட் ரவுட் வந்து அட்வர்டைஸ் ஆகாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ரவுட் வந்து நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ரவுட்டிங் டேபிள் அந்த என்ட்ரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நெய்பரிங் ரவுட்டுக்கு வந்து அட்வர்டைஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி ரவுட் நான் கொடுக்குறேன். எனக்கு 00ங்கிற நெட்வொர்க்கே இல்லை. அதனால் அட்வர்டைஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு நல் ரவுட் வந்து கிரியேட் பண்ணுறேன். 0.0.0 சப்நெட் மாஸ்க்கு 0.0.0 நல் 0. ஸோ இப்போ நான் நல் 0 நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு என்ட்ரி வந்து இதில் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஸ்டாட்டிக் என்ட்ரி. ஸோ இப்போ வந்து இதில் நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த டிஃபால்ட் ரவுட் வந்து இங்கே வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஐபி ரவுட் இந்த நல் 0. ஸோ இந்த கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னுடைய யூடியூப்பில் வந்து நான் ஆல்ரெடி ஐபி நல் ரவுட் 0ன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்போக் 2 ரவுட்லேயும் நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி ரவுட் கொடுக்குறேன்.
ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 00 வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் டிஃபால்ட் ரூட் நான் கொடுக்குறங்காட்டி இங்கே வந்து நான் பிஜிபி வந்து நோ நெட்வொர்க் கொடுத்து 1.1.1 கொடுத்துறேன். ஏன்னா அது கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஆல்ரெடி வந்து டிஃபால்ட் ரூட்டை வந்து நம்ம இதாகுதாங்க. ஓகே, ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் பிஜிபி. ஓகே, ஸோ பாருங்கள் எனக்கு வந்து டிஃபால்ட் ரூட் மட்டும்தான் வருது பிஜிபியில். அதே மாதிரி ஸ்போக் ரூட்டில் நம்ம செக் பண்ணுவோம். ஷோ ஐபி ரவுட் பிஜிபி. ஓகே, ஸ்போக் ரவுட் மட்டும்தான் வருது. இப்போ நான் ஸ்போக் 1லேருந்து ஸ்போக் 2 வந்து பிங் பண்ணுறேன். ஸோ ட்ரேஸ் ரவுட் 3.3.3 சோர்ஸ் வந்து பிரான்ச் 1ஓட லூபேக் அட்ரஸ் 2.2.2.2. ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப் ரவுட்டருக்கு போய் அப் ரவுட்டர்லேருந்து ஸ்போக் 2 ரவுட்டருக்கு வந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட வந்து DMVPN Phase 1 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து DMVPN Phase 2 பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் Phase 2ல் வந்து ஒவ்வொரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ DMVPN Phase 2 முடிச்சதுக்கப்புறம் DMVPN Phase 3 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.